நாம் அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வார்த்தையை நாளில் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு சில கண்கள் மூடி ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆசீர்வதித்து தாங்கப்பா. உம்முடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு. நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்கள் ஆத்மாவை பலப்படுத்தட்டும், எங்கள் ஜீவியத்தையும் பலப்படுத்தட்டும். எங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தையினால் எங்களை தேற்றுங்க, பலப்படுத்துங்க. இயேசுங்கிற நாமத்தினால மறைத்து பேசுங்க. இயேசுங்கிற நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வேத பகுதியில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல தொடர்புகள் உண்டு. சோதரம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படி ஆண்டவரும் ஆபிரகாமும் என்ன பண்ணாங்க? நெருங்கிய நண்பர்களை போல, சிநேகிதரை போல இருந்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் நீ நான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். சோதரம், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப யாரை பார்த்து நீ வா நீ நான் சொல்லுவோம்? ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நீ நான் சோதரம், அப்ப என்ன அர்த்தம்? நீ. அப்ப அந்த அளவுக்கு நெருங்கி இருந்ததுனாலதான் தேவன் ஆபிரகாமை பார்த்து நீ என்று சொல்லியிருக்கிறார். சோதரம், நீ. அப்ப அந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப ஆண்டவர் ஆபிரகாமோடு தேவன் அந்த அளவா ஃப்ரெண்ட்ஷிப்பா நெருங்கி இருந்திருக்கிறார். சோதரம். அப்ப அதே போல நாமும் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோம். ஐயா சாட்சியில சொன்னாங்க, எந்த அளவுக்கு வேதத்தை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவருடைய சமூகத்துல எந்த அளவுக்கு அவரோடு பேசுகிறோம், ஜெபம் பண்றோம். சோதரம், ஜெப ஜீவியம் என்பது முக்கியம். சோதரம், ஆண்டவரோடு இருக்கிற ஒரு அனுபவம். சோதரம். அப்ப இந்த காரியம் நம்ம ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற ஒரு காரியம் நமக்கு வேணும். சோதரம். அப்ப ஆபிரகாம் அந்த நாளில் நெருங்கி இருந்தான். யாரோடு? தேவனோடு. அதனாலதான் ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் அப்படின்னு சொன்னார். அப்ப இதே போல நாம் இந்த நாட்களில் நம்ம நெருங்கி இருக்கணும். சோதரம், என்னது நெருங்கி இருக்கணும்? இப்ப நம்ம நெருங்காமையா இருக்கிறோம். வாரந்தோறும் ஆராதனைக்கு வரோம், வீட்டுல எல்லாம் ஆணுதினமும் ஆண்டு சமூகத்துல என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். ஆணுதினமும் என்ன பண்றோம்? வேதத்தை வாசிக்கிறோம், இருக்கிறோம். எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இன்னும் நெருங்கணும் ஒரு காரியம். சோதரம், இப்ப இருக்கிற ஒரு அனுபவங்கள் போதாது, இப்ப இருக்கிற நிலைமைகள் போதாது, இன்னும் ஆண்டவரோடு நெருங்குற ஒரு அனுபவம் நமக்கு என்ன வேணுமா? வேண்டும். இப்ப இந்த ஆபிரகாம்ங்கிற மனிதன் ஆண்டவரோடு தான் இருக்கிறார். சோதரம். அப்ப ஆண்டவரோடு தான் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய போது கூட அந்த ஆபிரகாம் எப்படி பண்ணாரு? சோதரம், என்ன பண்ணாரு? கடைசி வரை இருந்தாரா? கொஞ்சம் இடையில கேப்ல என்னாச்சு? கொஞ்சம் அந்த காரியங்கள், என்ன காரியம்? தேவனோடு நெருங்குகிற காரியம் இல்லாமல் போனது. சோத்திரம். மனைவியோடு நெருங்கி இருந்தார். சாராளுடைய வார்த்தைகளுக்கு சாராளுக்கோடு நெருங்கி இருந்த சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. சோத்ரா. அப்ப அதே போலதான் அப்ப ஆண்டவரோடு நெருங்குகிற அனுபவம் நம்ம என்ன பண்ணணுமா? நாள்தோறும் இருக்கணும். சோத்ரம். தேவனோடு நெருங்குற ஒரு காரியம் என்ன பண்ணணும்? சோத்ரம். தொடர்ந்து நம்ம இருக்கணும். சோத்ரம். தேவனோடு நெருங்கி இருக்கணும். நான் நேற்று இருந்தேங்க, நான் நேற்று ஆண்டோடு இருந்தேன், அப்படி இல்லை. நம் இந்த பூமியில ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற அனுபவம் வேணும். நான் நேற்று ஆண்டவர் என்னோட பேசினாருங்க, போன வருஷம் என் கூட ஆண்டவர் பேசினார். இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் என்ன உங்களோட பேசினார் நாள்தோறும். சோத்திரம். நாட்கள் ஒவ்வொரு நாளும் என்னது? புதுசுதானே. இப்ப மணி 10 மணி ஆக போகுது. சோத்திரம். மீண்டும் இந்த 10 மணியை சந்திப்போமா? இந்த நாளுக்குரிய 10 மணியை, இந்த நாளுக்குரிய 10 மணி மீண்டும் சந்திப்போமா? இல்லை. அப்ப இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடு சந்தித்தார். இந்த நாளில் என்னோடு பேசின காரியம் என்ன? நாளைக்கு பேசின நாளையுடைய நாட்கள். சோத்திரம். இன்று என்னோடு பேசின காரியம். அப்ப நாள்தோறும் ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். சோத்திரம். அப்ப நாள்தோறும் ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவர் விட்டு பிரியாமல் இருக்கணும். சோத்திரம். தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அப்பதான் நீ நாம் வா. அந்த அளவுக்கு அந்த ஆண்டவர் பாருங்க, நீங்கிறது வார்த்தை. அப்ப ஆண்டவரும் ஆபிரகாமும் அப்ப எந்த அளவுக்கு நெருங்கி இருந்தார்கள். சோதரம். அப்ப அந்த காரியத்துல நம்ம ஆண்டவரோடு நெருக்கிறோமா? சோதரம். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்னது? நாம் செய்யற காரியமா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்? சொல்லுமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம், தெரியாட்ட கூட சொல்லுவோம். அதே போல அவர் என்ன பண்ணுவார்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவர் செய்ய போற காரியத்தை வேதத்துல அவர் செய்ய போற காரியத்தை சொன்னாரா? சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொன்னார்ல. லோத்துடைய எங்கே? சோதகுமார பட்டணத்துல லோத்துக்கு தப்பி வைக்க இவர் என்ன மண்டாடினாரு? யாருக்கு? என் அண்ணன் பையன் சொல்லி இவர் போராடினாரு. இவர் என்ன பண்ணாரு? சோதகுமார பட்டணத்தை அழிக்க போறப்பான்னு இந்த சும்மா இருந்த மனுஷன் என்ன பண்ணாரு? சொன்னாரா? சொல்லியா? அப்ப பூமியில என்ன செய்ய போறது என்பதை
ஆபிரகாம் கிட்ட சொன்னார். அப்ப அதே போல அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அப்ப அதனாலதான் ஆண்டவர் அவர் செய்ய போற காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு. அதே போல இவனுடைய சுயநல காரியத்தையும் தேவனிடத்துல ஆபிரகாம் கேட்டான். அல்லேலூயா. அப்ப என்ன காரணம்? அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உறவு இருந்தது. சோதரம் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியம் அப்படிப்பட்ட ஜீவியமா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நம் ஆண்டவரோடு இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். சோதரம் இயேசுவோடு இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். எப்போதுமே நமக்கு வேணும். இந்த பூமியில வாழ்கிற நாளெல்லாம், சோதரம் இந்த பூமியில ஜீவிக்கிற நாளெல்லாம் கிறிஸ்துவோடு இருக்கிற அனுபவம் நமக்கு வேணும். சோதரம் அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுது. சோதரம் எப்படி ஆசீர்வாதமா இருப்பாய்? அந்த அளவுக்கு தேவனோடு நெருங்கி இருந்தா நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். அல்லேலூயா. நம்மள யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அப்ப தேவனுடைய பிள்ளையா மட்டும் இருந்தா போதுமா? நெருங்கி இருக்கணும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உறவு இருக்கணும்ல. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உறவு இருக்கணுமே. அப்பதானே அப்பாவுடைய ஆஸ்தி பிள்ளைக்கு வரும். நம்ம தூரமா போயிட்டா வருமா? வராது. அப்ப அதே போல நம்ம அப்பா பிள்ளைங்கிற அந்த உறவுக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம வலுவா இருக்கிறோமோ அதே போல கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோதரம் அப்படி இருக்கப்படிருப்போதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம சிரசிலே தங்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள வரும். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கணும், அப்பாங்கிற பிள்ளைங்கிற உறவுக்குள்ள நம்ம இருக்கணும். சோதரம் அப்ப அப்பாவை நம்ம வெறுப்போமா? வெறுத்து ஒரு டைம் ஒரு பைபிள் இருக்குது புதிய ஏற்பாட்டில். வெறுத்து போனா, தூரமா போனா, எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கையும் கொடுன்னு வாங்கிட்டும் போனான். ஆனா எல்லாத்தையும் அழிச்சிட்டு வெறுமையா வந்தான். ஆனா அந்த நாட்கள்ல வெறுமையா வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க? துரத்தி அடிப்பாங்க, கல்லை எடுத்து அடிப்பாங்க. சோதரம். ஆனா இந்த அப்பன் என்ன பண்ணா, தூரமா என் பிள்ளைதான் சொல்லி விலை உயர்ந்த, அப்ப விலை உயர்ந்த, அப்ப அவனுடைய வஸ்திரம் எவ்வளவு மோசமா இருக்கும். இப்ப நம்ம நேற்று கூட ஒருத்தர் வந்தாங்க. சோதரம் நம்ம வீதியில் இருக்கக்கூடிய நம்ம என்ன வந்து பேர் சொல்லக்கூடாது, டைகர் என்ன பண்ணுது, புதுசா ஒரு வண்டி புதுசா ஒருத்தர் வந்தோன்னு என்ன வந்து துரத்துலையா, அதோடைய காரியத்தை செய்யுது. புதுசா நிலை வாராருங்க இல்லையா. அப்ப அதே போல நல்ல வஸ்திரம் கூட சூப்பரா வந்தாரு, அதே துரத்துது. ஆனா ஒரு எத்தனையோ நாட்கள் போயிட்டு அவன் வஸ்திரம் பழசாகி அசிங்கமா அலங்கோலமாய் ஆதாரம் இல்லாம இருந்தா அவனுடைய முக சாயில் என்ன இருக்கும்? தகப்பன் வீட்டில் இருக்கும்போது செழிப்பா இருந்தார், இப்ப போனார், செழிப்பு வங்கி போச்சு. எப்படி இருப்பார்? அவருடைய முகம் மாறிடும், தோற்றம் மாறிடும், வஸ்திரங்கள் எல்லாமே பழசாயிருக்கும், அவ்வளோ அலங்கோலமா இருக்கும், அடையாளமே தெரியாது. அடையாளமா தெரியாத அந்த நபரை தன்னுடைய பெத்த தகப்பனார் தான் பிள்ளை என்று அடையாளம் கண்டார். சோத்ரம் அப்படி என்ன அர்த்தம்? அப்ப அந்த அளவுக்கு தகப்பன் தன் பிள்ளை மேல கண் நோக்கம். சோத்ரம் நொய்ந்து போனாலும், வத்தலா போனாலும், காஞ்சி போன கருவடா வந்தாலும் தாம் பிள்ளை என்பதை அப்பா அடையாளம் கண்டு கொண்டார். சோத்ரம் அப்ப அதே போலதான் இந்த கெட்ட குமார் அந்த மனிதன் அவ்விதமாய் வந்தாலும் தன் தகப்பனுடைய நேசத்தை எண்ணி ஓடி வருகிறான். சோத்ரம் அல்லேலூயா. அப்ப அதே போலதான் நம்முடைய ஜீவியத்துல ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு எவ்விதமா இருக்குதோ அவ்விதமாய் கர்த்தர் அந்த தகப்பன் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்தது போல நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதே போல நம்முடைய ஜீவியத்துல அப்ப தகப்பனுக்கும் பிள்ளைக்குள்ள உறவு நமக்கு எவ்விதமா இருக்கணும்? ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இதே போலதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். சோத்ரம். சரி, அடுத்து ஒரு காரியத்தை பார்க்கலாம். சோத்ரம் இது அப்ப என்ன பண்ணணும்? கர்த்தர் நம்மளை, இது தலைப்பை தான் சொன்னேன், இன்னும் போகணும். சோத்ரம் அப்ப நீ ஆசீர்வாதமா இருப்பாய்
காரியத்துக்கு அதுக்கு மட்டும் தான் விளக்கம் சொன்னேன். சோதரம். அப்ப தேவன் ராணியில கூட அந்த ஆசீர்வாதத்தினால நன்மை. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னா எப்படி ஆசீர்வாரு? கெட்டதா கொடுப்பாரு, தீமையா செய்வாரு. கெட்டு போட்டோம், நன்மையினால் ஆசீர்வதிப்பார். சோதரம். நன்மைதான். தீமையை ஆண்டவர் அப்பா கொடுப்பாரா? பாருங்க, தீமையை கொடுப்பாரா? எஸ், அப்பா கொடுப்பாரா? பெத்த தகப்பன் தன் பிள்ளைக்கு தீமை செய்வாரா? செய்ய மாட்டார். சோதரம். அப்ப நன்மையை தான் ஆண்டவர் தருவார். சோதரம். அப்ப நன்மை இப்படிப்பட்ட நன்மை அப்படின்னா வேதத்துல வாசிப்போம். ரூத்து அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்குது. சோத்திரம். 336. சோத்திரம். 336ல 2வது அதிகாரம் 12வது வசனம். பக்கம் 336 2வது அதிகாரத்துல 12வது வசனம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். உன் சைகைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரூத்துடைய சம்பவம் அறிந்திருக்கீங்க. அநேக காரியம் நானே அந்த காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த ரூத்தான அந்த மனுஷி, அவள் எப்படிப்பட்ட ஒரு மனுஷியா இருந்தா? யாரா இருக்கா? அவ மோவாபிய பெண். யாரா இருக்கா? மோவாபிய பெண். பக்கம் 336 அதிகாரம் 2வது அதிகாரம் வசனம் 12வது வசனம் 14வது வசனம். சோத்திரம். அப்ப என்னது? மோவாபிய பெண். தேவன் விரும்பாத, தேவன் வெறுக்கிற சந்ததி. யாரு? மோவாபியர். தேவன் வெறுக்கிற சந்ததி மோவாபியர். அந்த மோவாபியரா இருக்கிற அந்த பெண்ணானவள் தன்னுடைய நகோமியுடைய மகனை அவள் என்ன பண்றான்? சோத்திரம். நேசிக்கிறாள். அந்த நேசத்துல ஒரு காரியம் நடந்தது. அவன் சொன்ன ஒரு காரியம், அந்த நேசிக்கப்படுகிற அந்த புருஷனாக காணப்படக்கூடிய அவன் தன்னுடைய இஸ்ரவேல் தேவனுடைய மகிமையை குறித்து, செய்த நன்மைகளை குறித்து அநேக காரியங்கள் ரூத்து இடத்துல தெரிவிக்கிறான். நன்மை தான் செய்வார் கடவுள், தீமை செய்ய மாட்டாரு. எந்த கடவுளும் தன் ஜீவனை பறிக்க மாட்டாரு. எந்த கடவுளும் மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டாரு. அப்படிங்கிற காரியத்தை தன்னுடைய கணவனா இருக்கக்கூடிய நகோமியுடைய மகன் ரூத்து விடுத்து சொல்லுவதை இவள் உள்வாங்கி இருந்ததுனால, இவள் நம்பியிருந்த கடவுள், மோவாபியர் நம்பியிருந்த கடவுள் என்ன பண்ணுவாங்க? சோத்திரம். அந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணுவாங்களாம்? பள்ளி செலுத்துவாங்க. சோத்திரம். யார? குழந்தைய. சோத்திரம். நரக பலி செலுத்துவாங்க. இதற்கு குறிய பாத்திரமா இதை உருவாக்கி அதை வளர்த்து அழகாக்கி உருவாக்குகிற மனுஷியா இருந்தவ தான் யாரு? ரூத். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இப்படி நம்ம இந்த கடவுளை நம்ம வணங்கும் போது நம்ம ஒரு உயிரை நம்ம பலியில செலுத்துறோம். இவர் என்ன சொல்றாரு? இவர் நன்மை செய்வார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலின் தேவன் நன்மை செய்வார் என்பதை தன்னுடைய கணவன் சொன்னதை உள்வாங்கி இந்த தெய்வத்தை அறியணும், இந்த தெய்வத்தை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளணும் சொல்லி வாஞ்சியாய் தாகமாய் இருந்தாள். ஒருவேளை தன்னுடைய கணவனும் மரித்த பிறகு, தன்னுடைய மாமனாரும் மரித்த பிறகு, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மரித்த பிறகு ஒரே ஒருத்தி உண்டாள். அவள் தான் மாமியா. சோத்திரம். நகோமி. அந்த நகோமி மட்டும் இருக்கிற வழியில இருக்கிறதுக்கு இடம் இல்லை, ஓடணும். சோத்திரம். அப்படிப்பட்ட வேளையில அந்த ரூத்து ஆனவள் சொல்லுகிறாள். சோத்திரம். இந்த நன்மை செய்த கடவுளை, நன்மை செய்கிற அந்த கடவுளை இன்னும் அறியணும் அப்படின்னா, இன்னும் அந்த கடவுள் தான் எனக்கு வேணும் சொல்லி வைராக்கியமாக நிற்கிறார். அந்த சம்பவத்துல நம்ம பார்த்து போனோம்னா அதுல வாசிக்கலாம். சோத்திரம். அதுல 4வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது போவாஸ் 1வது அதிகாரத்தில் 4வது வசனம். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பாருங்க, 10 வருஷம் வாசம் பண்ணினாங்களா? இங்க யார் கூட?
யார் கூட? ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்து என்ன பண்ணிருக்காங்க? இருந்திருக்காங்க. அவனுடைய மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவருமே என்ன பண்ணாங்களாம்? அவங்களுடைய கணவன் யாரா? மக்லோன் கிளியோன். சோத்திரம். ரெண்டு பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? இறந்துட்டாங்க. சோத்திரம். இப்ப 2 மருமக மட்டும் இருக்கிறாங்க. யார் 2 மருமக இருக்காங்க? ஓர்பால், ரூத். இந்த ஓர்பால்ட்டையும் ரூத்துட்டையும் தன்னுடைய நல்ல ஒரு மாமியா சோத்திரம் ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வாசிங்க 5ஆம் வசனம். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானால், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்வது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. ஆமென். சோத்திரம். என்ன சம்பவம்? எல்லாரும் நான் யூத தேசத்துக்கு போறேன், என்னுடைய சொந்த தேசத்துக்கு போறேன், பஞ்சத்துக்கு தான் இங்க வந்தேன், மோவாப் தேசத்துக்கு வந்தோம், நாங்கள் வந்தோம், 4 பேரா வந்தோம், இப்போ நான் ஒருண்டியா போக போறேன், இப்போ என் கணவனையும் எழுந்துட்டேன், 2 பசங்களையும் எழுந்துட்டேன், இப்போ வெறுமையா இருக்கிறேன், நீங்க மோவாபிய பெண்கள், நீங்க உங்க தாய் தகவல் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த ஓர்பால் என்ன பண்ணா? போயிட்டான். போய் அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டது, நீ எங்கேயாவது புதுசா ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லணும்னா அந்த அம்மா மாமியா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, மாமியா சொன்ன வார்த்தைக்கு தவறாமல் கீழ்ப்படிஞ்சு அப்படியே போயிட்டாங்க. சோத்திரம். மாமியா சொல்லு கேட்கக்கூடிய ஓர்பால். சோத்திரம். இந்த ரூத் சொன்ன ஒரு காரியம் தான் இல்ல விசேஷமான ஒரு காரியம். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 11ஆம் வசனம் வாசிங்க. 11. அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? ஆமென். சோத்திரம். மீண்டும் நான் பிள்ளைகளை பெற்று உங்களுக்கு புருஷராக நான் கொடுக்கிறதுக்கு இயலாது. சோத்திரம். இப்படிப்பட்ட சம்பவத்தை கூட என்ன பண்றான் நகமி? எனக்கும் வயசாகி போயிடுச்சு, இப்படிப்பட்ட சம்பவம் எனக்கு கூடாத காரியம். ஆனாலும் சோத்திரம். இந்த வாசிங்க சிஸ்டர் அப்படியே. என் மக்களே, திரும்பி போங்கள், நான் வயந்து சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் முதல் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்மையான ஒரு மாமியா, தன் மருமகளை குறித்து கர்சனை உள்ள ஒரு மாமியா. அப்படியே பிள்ளை அவங்க சொல்றாங்க. சோத்திரம். தன் பிள்ளைகளை இழந்துட்டோம், மருமகளை அவங்க நல்லா வாழட்டும் அப்படிங்கிற நல்ல ஒரு மரியாதை உள்ள ஒரு மாமியா. சோத்திரம். அப்படியா அவங்க சொல்றாங்க. வாசிங்க சிஸ்டர் அப்படியே. 14. அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். பாருங்க. ஐயோ சோத்திரம். அப்ப எந்த அளவுக்கு நகேமியும் மருமகளா இருக்காங்கல்லவா, ஓர்பால் ரூத்தும். அப்ப அந்த எந்த அளவுக்கு உறவுகள் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, 2 பிள்ளையை இழந்தாச்சு, மகனை இழந்தாச்சு, மாமியா விட்டு அவங்க பிரிஞ்சு போகுது. இந்த மாமியா சொல்றா, நீ என்ன பண்ணு, உங்களுடைய தாய் வீட்டுக்கு போங்க. அங்க இருக்கிறாங்க மோவாபிய தேசத்தால இருக்கிறாங்க, உங்க தாய் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னா உங்க தாய் வீட்டுக்கு என்ன பண்ணல? போகல. அப்ப எந்த அளவுக்கு தன் மாமியாவை நேசிக்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். சோத்திரம். மாமியாவை மருமகமார் என்ன பண்றாங்க? நேசிக்கிறாங்க. சோத்திரம். அதே போல மாமியா மருமக மேலே அக்கறை வைத்து அந்த காரியத்தை சொல்றாங்க. சோத்திரம். நீங்க என்ன அதான் முன்னாடி சுவாசித்தோம், நீங்க வாழ வேண்டியவங்க, உங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது, நீங்க மீண்டும் உங்களுடைய தேசத்துல போய் உங்களுடைய இனத்தாரோடு நீங்க என்ன பண்ணுங்க, மீண்டும் வாழுங்க அப்படிங்கிற அனுபவத்துல பெரிய ஒரு மாமியாவாக இருந்து, நல்ல அனுபவமுள்ள ஒரு மாமியாவா இருந்து
சொல்லுகிறதை அந்த இடத்துல பார்க்கிறோம். சோதரம் அந்த இடத்துல 14வது வசனம் சொல்லுது பாருங்க, சத்தமிட்டு என்ன பண்ணாங்களா? 2 மருமக என்ன பண்றாங்களா? அழுதார்களாம். சோதரம். அது மட்டும் இல்ல சிஸ்டர், பாசிங் சிஸ்டர். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஆமென். சோதரம். அழுதுட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அந்த அம்மா எந்த அம்மா? ஓர்பால் அம்மா மட்டும் என்ன பண்ணாங்க? மாமியா சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அழுதார்கள். அழுதுட்டு என்ன பண்ணாங்க? தன்னுடைய சொந்த தாயுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. சோத்திரம். அது கீழே அந்த வசனம் சொல்லுது, ரூத்தோ யாரை விடாம? மாமியார். அப்ப அந்த அளவுக்கு மாமியாவுக்கும் மருமகளுக்குள்ள உறவை கூட ஓர்வாள் கொஞ்சம் அழுதுட்டு அப்படியே கண் கசிட்டு போயிட்டாங்க, தன்னுடைய தாயை நினைச்சு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூத் அம்மா மாமியாவை விடல. சோத்ரம். அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு நேசம் நகமி மேல. அல்லேலூயா. அவங்க கீழே அந்த வசனம் சொல்லுவாங்க, அடுத்த வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அல்லேலூயா. பாருங்க, நகமி சொல்றா, பாரு அவ போயிட்டா, அவருடைய தாய் வீட்டுக்கு போயிட்டா, நீயும் திரும்பி போ. யாரை பார்த்து? ரூத்தை பார்த்து சொல்றாங்க அந்த அம்மா, நகமி அம்மா சொல்றாங்க. வாசிங்க சிஸ்டர். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எந்த அளவுக்கு நேசம்! தான் நகமியை மருமகள் ரூத் நேசிப்பது மட்டும் இல்ல, மாமியாவை நேசிக்கிறது மட்டும் இல்ல, அவன் செத்து போன கணவன் சொல்லப்பட்ட அந்த நன்மையான கடவுளை குறித்து அவன் அறிந்திருந்தால் பாத்தீங்களா? ரூத் மாமியாவையும் அவன் விட்டு விடுற மாதிரி இல்ல, தன்னுடைய கணவர் பின்பற்றின தெய்வத்தை குறித்தும் இன்னும் அறிந்து கொள்ளணும், அந்த தெய்வத்தை இன்னும் உறுதியாக பிடித்துக் கொள்ளணும் சொல்லி வைராக்கியமாக இந்த ரூத் இருக்கிறாள். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுது, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு நீ பேச வேண்டாம், நீ என்னை விட்டு போகணும்னு சொல்லாத. அப்ப எந்த அளவுக்கு தன் மாமியாவை நேசிக்கிறவளாக காணப்படுகிறாள். சோதரம். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்றோம்? ஆண்டவர் சொல்றோமே, எத்தனையோ நன்மை செய்திருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? ஒரு சின்ன ஒரு காரியம் வந்து என்ன பண்றோம்? ஆண்டவர் என்ன பண்றோம்? ஆண்டவரையே மறுதலிக்கிறோம். சோதரம். மறுதலிக்க இயேசுவே எனக்கு இப்படி செஞ்சாரு, நான் என்ன தப்பு பண்ணினேன் சொல்றோமா? சொல்லுங்க. ஆனா இந்த மனுஷி அவருடைய வாழ்க்கை, இளம் வாழ்க்கை, கண்ணன் இழந்தாச்சு, எதிர்காலம் இல்லை, சொந்த தேசம் அங்கே போறா, யூத தேசத்துக்கு போனா கூட அங்க எதுவுமே இருக்குதோ இல்லையோன்னு தெரியல. இப்படியாப்பட்ட நிலையில் இருக்கப்படுது கூட முன்ன பின்ன பார்க்காத தேசம், அப்படிப்பட்ட இடமா இருந்தா கூட நீ எங்க இருக்கியோ நான் அங்கே நான் இருப்பேன், நீ எங்க சாகுறியோ நான் அங்கே சாவேன். எவ்வளவு பெரிய காரியம் முடிவெடுக்கிற பார்த்தீங்களா? அப்ப எந்த அளவுக்கு தெய்வத்தை அவன் சொன்ன, யார் சொன்னது? அவருடைய கணவன் சொன்ன அந்த தெய்வத்து மேல நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. அப்ப அது ஏன் என்ன நம்பிக்கைடா? எங்க மற்ற தெய்வம்னா நன்மை செய்யாது, இவர் மட்டும்தான் நன்மை செய்வார். அதுதான் ஆண்டவர் மட்டும்தாங்க நன்மை செய்வார். யூதாவின் தேவனி, அந்த பெத்லெஹேமின் தேவன் ஒருவர்தான் நன்மை செய்வார் என்பதை இந்த மனுஷி ரூத்துங்கிறவள் நன்றாக அறிந்திருந்தாள். அதனாலதான் அந்த இடத்துல தன்னுடைய மாமியார்கிட்ட சொல்றா, நீ எங்க சத்தாலும் நீ எங்க சாக சொல்றியோ அங்கே நானும் சாகுவேன். அப்ப அப்படியாப்பட்ட சூழ்நிலையில வைராக்கியமாக ரூத் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதை வாசிப்போம். 17ஆம் வசனம், அந்த 16ஆம் வசனம் எப்படி வாசிங்க? 16. அதற்கு ரூத்,
நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அல்லேலூயா. பாத்தீங்களா எப்படியாப்பட்ட முடிவுங்க. இன்னைக்கு யாரும் எடுப்போமா அப்படிப்பட்ட முடிவு? நீ மரணம் அடையும் இடத்தில் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கேயே அடக்கம் பண்ணப்படுவேன். பெரிய காரியம். சோத்ரா, நீ வயசாகி போச்சு, நீ செத்தா கூட நீ இருந்த இடத்துல நான் இருந்து நானும் சாவேன். நீ உன்னை அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். எவ்வளவு பெரிய காரியம். இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் ரூத்துக்குள் இருந்ததுங்க. அல்லேலூயா. மோவாபிய பெண்ணா இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவன் மேல அவ்விதமான நம்பிக்கையோடு இந்த ரூத்து உறுதியோடு ஸ்ட்ராங்கா நின்றார். சோத்திரம். அப்படி நின்றனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணார்? சோத்திரம். என்ன பண்ணார் ஆண்டவர்? வாசித்தோம் அல்லவா? 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. எவ்வளவு பெரிய காரியம். சோத்திரம். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? இந்த ரூத்தை போல அவள் அவிதமாக இருந்ததுனாலதான் அவருடைய செய்கைக்கு தக்க கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டையில் அடைக்கலமாய் வந்து உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. 14வது வசனம். பின்னும் போவாஸ் சாப்பிட்டு, வாசிங்க 14வது வசனம். போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவரை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து ராடியிலே உண்டு துணிக்கையை தோன்றிக்கொள் என்றான். அப்படியே அவள் அற்புதவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தாள். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். அல்லேலூயா. இவருடைய ஜீவியத்துல இந்த போவாஸ்ங்கிற மனிதனை ஆண்டவர் ரூத்தோடு தேவனை இணைத்தார். சோதரம். இணைத்த பிறகு அது சொல்லப்பட்டிருக்குது என்ன கோதுமையா? வறுத்த கோதுமையை கொடுத்தான். சோதரம். அல்லேலூயா. அது மட்டுமில்ல, சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீண்டதை வைத்துக் கொண்டாள். சோதரம். எவ்விதமாக இந்த ரூத்தானவள் எல்லாவித மேன்மையான ஒரு காரியத்தை போவாஸ் மூலமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அது மட்டுமில்லை, வேதத்தில் வாசிப்போமானால் வாசிக்கலாம். 17வது வசனம், 4வது அதிகாரம் 17வது வசனம். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பாருங்க, நகமி என்ன சொன்னா? யாருமே இல்லையே. நகமிக்கு யாரு இப்ப இருக்கா? இப்ப யாரா இருக்கா? நகமியோட இப்ப கூட இருக்கிறது யாரு? மருமகள் ரூத். இப்ப நகமி சொல்றா, என்ன அயல் வீட்டுக்காரிகள்ல நகமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்களாம்? நகமிக்கு என்னதான் சோத்ரா ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களாம். யார வாழ்த்துறாங்களாம்? அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மை. சோத்ரம். அப்போ ரூத்துக்கும் போவாசுக்கும் பிறந்த பிள்ளை தான் யாரு? பைபிள் என்ன சொல்லுது? ஓபேத். ஓபேத் யாரு? அடுத்த மாசம் தியானிக்க போறோம்ல, இந்த மாசமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரு பேரு. சோத்ரம். ஓபேத் யாரு? ஈசாவுடைய பிள்ளை யாரு? ஈசாவுடைய பிள்ளை தாவீது. அல்லேலூயா. அப்ப இந்த வைராக்கியத்தோடு இருந்த மோவாபிய பெண்ணா இருந்த ரூத்து கொண்டு தேவன்
ஓபேத்தை கொடுத்தார். ஓபேத் மூலமாய் ஈசாவை கொடுத்தார். ஈசா மூலமாய் தாவீதை கொடுத்தார். தாவீதின் தலைமுறையில 14வது தலைமுறையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இதுக்கு காரணம் என்ன? நேசம். அத்புதம் சொன்னது போல எப்படி ஆபிரகாமும் தேவனும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. சோத்திரம். தான் செய்ய போகிற காரியத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். ஆபிரகாமுடைய சுயநலமான காரியத்தை தேவனிடத்தில் தெரிவித்தான் ஆபிரகாம். ஃப்ரெண்ட்ஸ். அதே போல அப்பா பிள்ளை சோத்திரம், கெட்ட குமாரன் சோத்திரம் எப்படி எவ்விதமாக தன் பிள்ளையை கண்டு தன்னுடைய விலை உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு போனான். சோத்திரம். அவனுடைய வஸ்திரம் அழுக்காக இருந்தது, கந்தலாக இருந்தது. அந்த வஸ்திரத்தை மாற்றும்படியாக புதிய வஸ்திரத்தை கொண்டு போனான். சோத்திரம். அப்ப அப்பா பிள்ளைங்கிற உறவு, அப்பாவுடைய ஆஸ்தி பிள்ளைக்குரியது. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு அப்பா பிள்ளைங்கிற உறவு போல நாம் ஜீவிக்கணும். சோத்திரம். இந்த இடத்துல பார்க்கிறோம் நன்மை. இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்மை எது? இஸ்ரவேலின் தேவனை குறித்து நன்மையான காரியத்தை தன் காதிலே ரூத்துங்கிறவள் கேள்விப்பட்டார். அவன் கடைசியில தன்னுடைய கணவனாக மாறினான். ஆனா கணவனை இழந்தான். கணவனை இழந்துட்டான். இழந்தா கூட அவன் சொன்ன நன்மையான காரியம் என்ன? நன்மையான காரியம் யூதாவின் தேவன் இஸ்ரவேலின் தேவன் தான் நன்மை செய்கிறவர் என்பதை ரூத் அறிந்திருந்தார். அதன் நிமித்தமாக அந்த ஆண்டவரை விட்டுவிடவே இல்லை. கடைசி வரையும் அவள் உறுதியாய் பற்றி கொண்டாள். அதன் நிமித்தமான நன்மை உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப நன்மை, ரூத்துக்கு நன்மை. அந்த நன்மை தான் இன்னைக்கு ரட்சிப்பாக நமக்கு வந்திருக்குது. சோத்ரா. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அதான் வேதம் சொல்லுது. இந்த இடத்துல வாசித்து போனா சொல்லப்பட்டிருக்கு. சோத்ரம். எந்த வசனம்? 21, 22 என்ன சொல்லுது? சல்மோன் போவாசை பெற்றான். போவாஸ் ஓபேதை பெற்றான். பாத்தீங்களா? அல்லேலூயா. சல்மோன் போவாசை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாவை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். அல்லேலூயா. இந்த நன்மை. அதே போல நாமும் நம்முடைய ஆண்டவரை அந்த ரூத்தை போல பிடிச்சுக்கிறணுங்க. அப்பதான் நம்மளுடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் 12வது அதிகாரத்தில் 2வது வசனம் வாசித்தோம் அல்லவா? உலகபரமான ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்றோம். உலகபரமான ஆசீர்வாதத்தோடு தான் யாக்கோபு நிறைந்திருந்தான். ஆமா, மேன்மையாக இருந்தான். சோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். சோத்திரம். மேன்மையாக இருந்தான். ஆனாலும் அவனுடைய மரணம் அவனை சுற்றி இருந்தது. சோத்திரம். உலகபுரமான ஆசீர்வாதத்தோடு தான் அவன் யாக்கோபு என்ன பண்ண இருந்தாரு? மேன்மையா இருந்தார். 2 பரிகாரங்களோடு. வெறுமையா போனவன் 2 பரிகாரங்களோடு திரும்பி வரான் தகப்பனுடைய வீட்டுக்கு. சோத்திரம். சொந்த தேசத்துக்கு வரான். ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்து? மரணம் பயம். மரணம் பிடித்திருந்தது. மரணம்ங்கிற திகில் அவனை சூழ்ந்திருந்தது. அந்த மரணம்ங்கிற திகில சூழ்ந்திருக்கப்படுகிற போது அந்த யாக்கோபு கேட்கிறான் ஆண்டவரை நோக்கி. போக்குங்கிற ஆற்றாங்கரையில நின்றுகிட்டு என்ன பண்றான்? இரவெல்லாம் ஆண்டவர் நோக்கி போராடுறான். ஆண்டவரும் இறங்கி வந்துறாரு. ஆண்டவரோடு தான் இருக்கிறான். தேவனோடு தான் இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனோடு தான் இருக்கிறான். ஆனா தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தை ஆசீர்வாதங்கிற வார்த்தை வரல. அந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காகத்தான் யாக்கோபு போராடுறான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் எளிமையா வாங்கிட்ட. நீ ஆசீர்வாதமா இருப்பாய் சொல்லி அந்த வார்த்தையை எளிதாக ஆபிரகாம் வாங்கிட்ட. ஆனா அந்த வார்த்தையை வாங்குவதற்காக
தேவனோடு யாக்கோபு போராடுறான். அல்லேலூயா, தேவனோடு. ஆனா ஆண்டவரோடு தான் இருக்கிறான். ஆனா ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரல. ஏன்? ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தை எப்படி வருது தெரியுமா? நீ எத்தன், பொய்யன், ஏமாற்றுக்காரன், அப்படிதான் வந்தது. நீ பொய்யா ஏமாத்தி சம்பாதிச்சிட்ட. இந்த உலக ஆஸ்தியை, உலகபரமான ஆஸ்தியை, உலகபரமான ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணிட்ட? ஏமாத்தி வாங்கிட்ட. என்னுடைய ஆசீர்வாதம். அதனாலதான் அந்த யாக்கோபு அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32:22 வசனம். ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல 22வது வசனம். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவரையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு பிந்தித்து தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தையை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்தை சுருக்கிற்று. நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்றார். இந்த யாக்கோபு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நீ என்னை ஆசீர்வதிக்கணும். இப்ப என்ன அர்த்தம்? யாக்கோபு சாரி இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எளிமையா ஆண்டவர்கிட்ட வாங்கியாச்சு. சோத்திரம். யாரு வாங்கியாச்சு? இந்த ஆமா, ஆபிரகாம் எளிமையா வாங்கிட்டாரு. சோத்திரம். இந்த யாக்கோபு என்ன பண்ணல, அதுக்காகத்தான் என்ன பண்றாரு? இரவெல்லாம் போறாரு. சொல்லப்பட்டு பாருங்க. நீ என்ன பண்ணும்? என்ன, நீர் என்னை ஆசீர்வதித்தா ஒழிய உம்மை போகவில்லை. நீர் என்னை ஆசீர்வதித்தா ஒழிய உம்மை போகவில்லை. இப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய தாத்தா வச்சுங்க. யாருடைய தாத்தா? யாக்கோபுடைய தாத்தா. நீங்க ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அந்த மேன்மை எனக்கு வேணும். அதுக்கு தான் இந்த யாக்கோபு இந்த ஆற்றாங்கரையில என்ன பண்றாரு? போராடுறாரு. சோத்திரம். ஆனா கூட தான் இருக்கிறாரு. யார் கூட? ஆண்டவரோட. சோத்திரம். ஆண்டவர் கூட இருக்கிறாரு. ஆனாலும் வாயில என்ன வரல, ஆசீர்வாதமான வார்த்தை வரல. அப்ப ஆசீர்வாதமான வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வருவதற்கு நம்ம என்ன வரணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு அந்த 27வது வசனத்துல, அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். பாத்தீங்களா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சோதரம். அந்த மனுஷனோடு ஆண்டவர் போராடுறாரு. போராடிட்டு இருக்க மனுஷன் இன்னும் தெரியாம என்ன பண்ணாராம்? போராடாராம். அப்படியே பார்க்க முடியுமா? உன் பேர் என்ன கேட்கிறாரு. எல்லாம் தெரிந்த தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஆனாலும் அவங்க கிட்ட கேட்கிறார் ஆண்டவர். அப்ப அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமென். அதே போலதான் இந்த நாளில அதுக்கு அந்த யாக்கோபுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? எத்தன். யாக்கோபுங்கிற மனுஷனுக்கு என்ன பேரு? எத்தன், ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லப்பட்டது. சோத்திரம். அப்ப எத்தனாவும் ஏமாற்றுக்காரன். யாரை ஏமாற்றின? நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். மாமியா கூட ரூத் எவ்வளவு அன்பா நெருங்கி இருந்தான். இந்த யாக்கோபு யாரோட இருந்தான்? ஆண்டவரோடையும் இல்லை இருந்தான். ஆண்டவரோட சரி. அப்புறம் யாரு? மாமனாரையும் நேசிக்கல.
அப்பாவையும் நேசித்தானா? நான் சொல்ல புரியுங்களா? ஈசாக்க நேசித்தாரா? அப்பா கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தி, ஆமா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அதனாலதான் இந்த இடத்த சொல்லப்பட்டது. சோத்திரம். அப்பா பெத்த தகப்பன்டே போய் நான் யாருன்னு சொல்றாரு? ஏசா. அதனாலதான் இங்க கேட்கிறாரு ஆண்டவர். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க ஏன் இப்படி கேட்கிறாரு? அவர் எல்லாமே தெரியுமே. வந்து ஆண்டவர் போராடிட்டு இருக்காரு, எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. இங்க வந்து ஏன் ஆண்டவர் கேட்கிறாரு? உன் பேர் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப என்கிட்ட இவன் பொய் சொல்லுவான்னு சொல்லிதான் இங்க ஆண்டவர் உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. அங்க ஒரிஜினல் அப்பாட்ட, மாம்சமான அப்பாட்ட ஏசான்னு சொன்னா, இப்ப என்கிட்ட என்ன பேர் சொல்ல போறான்? அதுக்காகத்தான் இங்க ஆண்டவர் கேட்டாரு. அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷன் என்ன சொல்றான்? ஒரிஜினல் உண்மையான பேர் சொல்லிட்டான், நான் யாக்கோபு தான். அப்பனா யாக்கோபுனே ஒத்துக்கிறியா? என்ன ஒத்துக்கிற? உன் அப்பனை ஏமாத்தின, உன் அண்ணன்ட்ட சேஷ்ட புத்திரத்தை ஏமாத்தி வாங்கிட்ட, உன் மாமனார்கிட்ட போய் என்ன பண்ண, ஆட்டு மந்தையெல்லாம் என்ன பண்ண, புளிய தண்ணி குடிக்கும் போது புளிய பண்ணும்போது தவறான ஒரு காரியத்தை பண்ணின, இப்படிப்பட்ட ஏமாத்தான காரியத்தை செஞ்ச, எல்லாமே தப்பாவே ஆஸ்தியை சேமிச்சு இப்ப வந்திருக்கிற, இப்ப என்னையும் ஏமாத்திடுவ. அதனாலதான் ஆண்டவர் உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. சோத்திரம். அதுக்கு கரெக்டா சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? நான் யாக்கோபு தான். சோத்திரம். அதுக்கு தான் ஆண்டவர் இங்க கேட்டார். அதே போலதான் நம்முடைய ஜீவியத்துல, நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண? சோத்திரம். ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரு. நம்ம கிறிஸ்தவன் தான். நான் சொல்ல புரியுதா? நான் கிறிஸ்தவன் தான். லாரன்ஸ் தான், ராமூர்த்தி இல்ல, லாரன்ஸ் தான். ஆனா நீ எங்க ஏமாத்துன? புரியுதா? நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட வேணும்னா, நான் தேவனால ஆசீர்வதிக்கப்படணும்னா என்னுடைய காரியங்களில் என்ன பண்ணும்? இங்கதான் ஆண்டு சொல்றாரு. சோதரன். உண்மை உள்ளவனை கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவார். சோதரம். இவன் இந்த உலகப்பிரமான ஆசீர்வாதத்தோடு இந்த யாக்கோபு மேன்மையாக இருந்தாலும், இவன் செய்த தவறு, இவன் செய்த பொய்யான காரியத்தினால இவனுக்கு என்ன ஆயிற்று? மரணம் சூழ்ந்திருக்கிறது. யாருக்கு? யாக்கோபு. எதுக்காக பயப்படுறான்? சொல்லுங்க. அண்ணன் வந்து எதுக்க வாரான்? வந்து கொன்றுவான். 20 வருஷம் ஆனாலும் அவனுடைய பகையை தீர்க்கும்படியாக வரான் சொல்லி இந்த யாக்கோபு தான் உயிருக்கு நடுங்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். சோதரம். நல்லா புரிஞ்சுக்கணும். தான் உயிருக்கு பயந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். அதுக்கு என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, எனக்கு எல்லா ஆஸ்திகளும் இருக்குது, எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு செழிப்பா சீமானாதான் நான் போறேன் தகப்ப வீட்டுக்கு. ஆனா நீ இல்லாம நான் தகப்ப வீட்டுக்கு போக முடியாது. நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. தகப்ப வீட்டுக்கு தான் போகணும். எல்லா ஆசையும் எனக்கு இருக்குது. இப்ப எதுக்கு நடுவாளையே என் சகோதரன் வந்து என்னை கொன்றுவான், நான் திரும்ப போக முடியாது, உயிரோடு போக முடியாது. அதுக்கு நீ என்ன பண்ணும்? நீ என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி யாக்கோபு இரவெல்லாம் போறான். எதுக்கு? உன்னுடைய ஆசீர்வாதம் இருந்தா தான் நான் இங்க என்ன முடியும்? போக முடியும். சோத்ரம். இந்த ஆசீர்வாதம் வந்தா தான் எனக்குள்ள என்ன வரும்? பாதுகாப்பு வரும், சமாதானம் வரும். தேவன் ஆசீர்வதித்தார். பகையாய் வந்து ஆயுதத்தை ஏந்தி வந்தவன் இந்த ஏசா என்ன பண்ணா? அந்த ஆசீர்வதித்தனால ஏசாவும் யாக்கோபும் என்ன பண்ணாங்களா? ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி முத்தம் கொடுத்தார்கள். ஒருவருக்கொருவர் சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துதல் சொன்னார்கள் என்று வேதம் நாளிலே கற்றுக் கொடுக்கிறது. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் சமாதானம் வரும். ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தால் சமாதானம் வரும். அல்லேலூயா. சமாதானம், சமாதானம். சரி, இது மேன்மை, ஆசீர்வாதம். அப்ப சமாதானம். இந்த சமாதானம், ஒரு மனிதன் இருந்தான். சோத்திரம்.
இந்த சமாதானம் கண்டிப்பா ஆயிடுச்சா? பகையானவன் என்ன பண்றான்? கட்டி தழுவி முத்தம் கொடுத்து சமாதானம் உண்டாயிற்று. இன்னொரு மனிதன் இருக்கிறான், சோத்திரம். எல்லா காரியங்களிலும் சோத்திரம். சரி, பாதுகாப்பு எப்படி பாதுகாப்பு பாருங்க சார். பாதுகாப்பு நமக்கு வேணும். பாதுகாப்பு வந்துச்சா வரலையா? யாக்கோபுக்கு பாதுகாப்பு வந்துச்சா வரலையா? மரணத்தை விட்டு ஃபீலிங் வந்தாச்சு, பாதுகாப்பு வந்தாச்சு, சமாதானம் வந்தாச்சு. அப்ப அதே போல தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நமக்கு சமாதானமும் உண்டு, பாதுகாப்பும் உண்டு. சோத்ரம். சரி, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் கர்த்தர் நல்லவர். சோத்ரம். அப்ப இந்த நாளில கூட ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு இன்னொரு ஒரு பகுதி எடுக்கலாம்னு பார்க்கிறேன். சோத்ரம் முடிச்சுக்கலாம். சோத்ரம். கர்த்தர் நல்லவர். சோத்ரம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கால 19வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். 19வது அதிகாரம் 2வது வசனம். லூக்கா சுவிசேஷம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சக்கேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குருடனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை போதும் அந்த 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். இதான் பாயிண்ட். சோதரம். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். இப்ப இந்த சகேங்கிற மனுஷன் யாரா மாறிட்டான்? ஆபிரகாமுடைய சந்ததியா மாறிட்டான். அதுக்கு முன்னாடி மாறல இல்ல. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே யாரா மாறியாச்சு? ஆபிரகாமுடைய குமாரனாக மாறிட்டான். சோத்திரம். அப்ப ஆபிரகாமுடைய குமாரனா மாறின பிறகு இவன் செல்வ சீமானா தான் இருக்கிறான். சோத்திரம். சகைங்கிற மனுஷன் செல்வ சீமான். ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இல்லை? சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்துக்குரிய காரணராக இருக்கக்கூடிய கர்த்தரை இவன் அறிந்த பிறகு இந்த ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கக்கூடிய சகைக்கு அந்த சமாதானம் வந்தது. அல்லேலூயா. அதே போல இந்த நாட்களில கூட நாம் விசுவாசிக்கணும். நம்மள ஆபிரகாமுடைய குமாரராக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுமா? சோதரம். இயேசுவை முழுமையா பற்றிக்கொள்ளணுங்க. இதயத்துக்குள்ள வரணும். இதயத்துக்குள்ள உள்ள வரணும். எங்க வீட்டுக்குள்ள நீங்க வரணும். அவர் இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ள என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. வெளி தோற்றமா, வெளி பார்வையில நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த சகைங்கிற மனுஷன் எவ்விதமாய் ஆண்டவரை அறியணும், இயேசுவை காணணும் சொல்லி எவ்விதமாய் பிரயாசப்பட்டாரோ அதே போல இந்த நாட்களில நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக 100% முழுமையாக விசுவாசித்து தான் இருதயத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது நம்முடைய உள்ளங்களுக்குள்ள தேவன் தங்குவார். அவர் நமக்குள் தங்குவாரானால் தேவன் வேதம் சொல்லுகிறது, அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்ன உண்டு? சமாதானம். அவ்வளவுதான். சொல்றேன். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல என்ன உண்டு? சமாதானம் உண்டு. இயேசு என்ன சொன்னார்? இந்த உலகத்துல வந்துற போது, இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்த போது என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பிறக்க போறார் அல்லவா? பிறப்பதுக்கு முன்னாடி நடந்த தூதர்கள் வந்து என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. தாவீதின் ஊரிலே என்ன உண்டாயிற்று? என்ன உண்டாயிற்று?
தாவீதின் ஊர்ல என்ன யாரு பிறந்தாரு? ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியே சொல்லப்படுகிற போது சமாதானம். அதே போல நம்முடைய உள்ளங்களுக்குள்ள, நம்முடைய இதயத்துக்குள்ள அந்த சமாதானத்தின் பிறகு நமக்குள் தங்கப்படுகிற போது அந்த சமாதானத்தின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சோத்திரம். அந்த சமாதானத்தின் தேவன் தான் ஆபிரகாமுடைய குமாரராக நாம இருக்கிறோம். சோத்திரம். அவருக்குள்ள நாம் இருக்கப்படுகிற போது நம்ம யாரா மாறுறோம்? சோத்திரம். நம்முடைய பிள்ளையா இருக்கிறோம். சோத்திரம். அப்ப அந்த தேவன் தான் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அப்ப நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? சோத்திரம். ஆசீர்வாதமா இருக்க முடியும். சோத்திரம். நம்ம அநேகருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆசீர்வாதமா இருக்க முடியும். இருக்க முடியுமா? இருக்க முடியாதா? நம்ம அதுக்கு தான் 2 பேரும் 3 பேர்த்த சொன்னேன். இன்னும் இருக்கிறாங்க. இது போதும். சோத்திரம். டைம் ஆச்சு. அப்ப ஆண்டுடைய சமூகத்துல தன்னை தானே என்ன பண்ண, எந்த அளவுக்கு நம்ம ஆண்டோடு நெருங்குகிற அனுபவம் நமக்கு வேணும். ஏசப்பாவோடு நெருங்குற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். இன்னும் கட்டி சேரணும். இது போதாது, இது போதாது, இது போதாது. ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்துவாரு, மேன்மைப்படுத்துவாரு, எல்லாம் உண்டு. சோத்திரம். ஆபிரகாம் எவ்விதமா சொன்னார்? 2ஆம் வசனம் சொல்லப்படுது போல. அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் நல்ல உறவு இருந்தது. இப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண, உறவை புதுப்பிக்கணும். போதாது, நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும். சோத்திரம். இதை உறவை, ஆண்டுடைய உறவை பிரிப்பதுக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? போராடுவான். அதை குறித்து பேசலாம் பார்த்தா பேச முடியல. பிசாசு என்ன பண்ணுவான்? தேவனுடைய உறவை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பதற்கு அநேக காரியங்களை, கலைகள் விதைப்பான். இவைகள் மத்தியில நாம் தெய்வத்தை என்ன பண்ண, உறுதியாய் பற்றி கொள்ளணும். அன்பாய் நகமி ஓர்வாள்கிட்ட சொன்ன உடனே, ஓ அன்பான நம்ம மேல அக்கறை வச்சு, நம்ம மேல கரிசனை வச்சு சொல்றாங்க சொல்லி நகமியை விட்டு ஓர்வாள் கடந்து போனாள். சோத்திரம். எங்கிருந்து வந்தாலும் அதே இடத்துக்கு திரும்பி போனாள். யாரு? ஓர்வாள். ஆனால் ரூத்தானவள் வந்த இடத்தை மறுபடி திரும்பி பார்க்கல. சோத்திரம். வந்த இடத்தை மீண்டும் திரும்பி பார்க்கல. நகமியோடு இசைந்திருந்தாள். அவளுடைய வாழ்வு, அவருடைய ஜீவியம் பட்டு போனதா இருந்தாலும் போவாசை கொடுத்து மீண்டும் அந்த வாழ்க்கையை துளிர்க்க பண்ணினார். சோத்திரம். நம்முடைய ஆண்டவர் அதே போல இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்வு மேன்மை அடைய கனம் பண்ணும்படியாக நம்முடைய ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஒரு சில கண்களை முடிய ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே, நீங்க எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீங்க ஆண்டவரே நீங்க பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றிப்பா. உறுதியாய் சோத்திரம். ருத்துங்கிற மனுஷி உறுதியாய் நீ எங்க மரணம் அடைகிறியோ அங்கே நானும் மரணம் அடைகிறேன். எங்க நீ உன்னை அடக்கம் பண்ணப்படுற அதே இடத்துல நான் என்னையும் அடக்கம் பண்ணப்படுவேன் என்று சொல்லி வைராக்கியமாய் கர்த்தர் மேலே நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த கடவுளை பற்றி கொண்டார். அதே போல இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இதை கேட்டுக் கொடுக்கிற தேவ பிள்ளையே, தேவன் உன்னை அவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரூத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். மீண்டும் அந்த சந்ததியை பெருக பண்ணினார். நாளிலே அமிதமாய் ஆசீர்வதித்தார். வேதத்தில் பார்க்க வந்த 2வது ஆதியாகமம் 12வது வசனத்தை வாசிக்கப்படுது போல நம்முடைய சந்ததி கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னேன். அப்படியாய் இந்த நாட்களில் வாக்கு தத்துவம் அந்த ரூத் மூலமாய் அமிதமாய் சந்ததியை நீ பெருக பண்ணினீ. அதே போல இந்த நாட்களில் அப்பா ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் உங்களோடு கட்டி சேரணும்ப்பா. இன்னும் கட்டி சேரணும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளும் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் அமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை அவர்களை தொட்டு ஆண்டவரே நாட்களை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லிக்கிறேன். பிள்ளைகளுடைய நினைவுகள் அறிந்திருக்கீங்கப்பா. ஒவ்வொருவரையும் நினைத்திருங்க. கர்த்தர் தம்மை நினைத்திருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் அப்படியே நீ ஆசீர்வதி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி.
ஆட்டுக்குட்டியாய் இயேசுங்கிற நாமத்தினாலே வேண்டி செபிக்கிறேன் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் இந்நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு, இந்நாளிலே வர தடைப்பட்ட தேவ பிள்ளைகளோடு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீங்க இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலமா இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நடத்துவீராக, ஆச்சரியம் நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுங்கிற நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.